அவங்களாம் சரீரமாய் அவங்கள சேர்த்துக் கொள்வோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமா அவங்களா நான் மாற்றப்படணும். சும்மா இல்லை, கர்த்தர் நினைத்தரலாம் செய்ய முடியும். அவங்களாம் மாற முடியும். நீ நிறைய சபையை ஜாயின் பண்ண முடியல, வந்தால் நிற்க முடியல. நானும் சராசரி திருவள்ளூர் வெளிப்பட மாட்டேன். அவங்களுக்கு கர்த்தர் நினைத்தரலாம் தான் இந்த சபையில செய்ய முடியும், நிற்க முடியும், தங்க முடியும். கிறிஸ்துவின் அவங்களா என்ன செய்ய முடியும், சரீரத்தை அவங்களா அவங்க செய்ய முடியும், மாற முடியும். அதனால் திருச்சபை ஆக்குறது தேவனுடைய நினைவில் வரணும். அதுக்காக நீ ஜபம் பண்ணணும். கர்த்தரோட சந்தோஷம் இல்லாதாக. ஆகையினால இங்கே பொருளில் ஒரு காரியத்தில் கர்த்தர் என்ன செய்தார், பரிசுத்த ஆளுகை செய்யும்படியாக கிறிஸ்துவின் சரீரம் அவைகளாக மாற்றினார். தேவன் பொருளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு ஆளை நினைத்தருளும் போது கிறிஸ்துவின் அவைகளாக கிறிஸ்துவின் சரீரம் அவைகளாக மாற்றி தன்னுடைய ஆளுகையை கொண்டு வருவார் என்று சொல்லி பார்க்குறோம். இது மொட்டை, அதாவது ஃப்ளாட்டாக ஒரு வேலை சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் நினைத்தருளும் போது கர்த்தரோட ஆளுகை அங்கே உண்டாகும்.